ஈஸியான மெத்தடில் மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரஃபாக சாப் பண்ணது தான். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப குழைய வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டானா போதும். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி தண்ணி விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்க தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி குக் பண்ணது தான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் 3/4 கப் அளவுக்கு பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 100 கிராம் பன்னீரை நான் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பன்னீர் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பன்னீர் பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மட்டர் பன்னீர் ரெடி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.